இன்றைக்கி டே 4 என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று நைட் என்னவோ தெரியலைங்க, திடீர்னு மழை மின்னல் இடி எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, இருந்த வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இவங்க மண்ணை பார்த்தோன்னே, என் மண் ஈரமாந்த பார்த்தோன்னே பொம்மை தூக்கின்னு இவங்க வந்துட்டாங்க. நான் அது வேணான்னு சொன்னதுக்கு என்கிட்ட காலையிலேயே சண்டை போட்டுன்னு இருந்தார் பெரியவர். இவர்கிட்ட இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு கொடுத்துருந்தோம், அதை சாப்பிட்ணுக்கிறாரு. அவங்க ஆய பருப்பு போட்டு வேக வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்ணுக்கிறாரு. எப்பவுமே ஃபோனு டிவியாகவே இருப்பே, எதுவுமே பண்ணவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கோசரம் இவர் நான் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 9:30 போல் சாப்பிட்டேன் காலையிலேயே. சரி நம்ம அதுக்கப்புறமா ரேஷன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறோம். எல்லோரும்மா நானுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க. வாங்க இப்போ நம்ம தான் ரேஷன் கடைக்கு போயின்னு இருக்கிறோம். நம்ம மலைக்கு நடுவில் இருக்கிற வச்சு எவ்வளோ தூரம் எந்த வழியில் போகிறோன்றதை பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம எந்த பொருள் வாங்கியிருந்தாலும் நம்ம இந்த வழியாக தான் போனோம். நம்ம ரேஷன் கடைக்கு வந்தாச்சு, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இவங்க 2 பேரும் சைலண்ட்டாகவே இல்லைங்க, கொஞ்சம் கூட சைலண்ட்டாகவே இல்லை. அப்புறம் திட்டி உட்கார வச்சு ஏதோ ஒன்று விளையாடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட வச்சோம். 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து விளையாடினாங்க, மறுபடியும் மேய்ச்சிட்டாங்க, அவ்வளோதான். சரி, வரும்போது பால்வாடியிலேருந்து மாவு வாங்கின்னு வந்தோம், சத்துணவு மாவு. அது எனக்கு விடுமான்னு சொல்லிட்டு வந்தோடனே பிரித்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கினாங்க. தூங்கி ஏஞ்சிட்டோன்னே மறுபடியும் ஏதோ ரவுண்ட் அடிக்க வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்காது. நீ எதுவுமே பண்ணவே மாட்டேன்ற வரும்னு சொன்னாச்சுமா, நான் திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 திருக்குறள் சொன்னாங்க. தம்பி அகர முகர வேத்தெல்லாம் ஒன்று சொன்னார், இன்னொன்று நன்றி மறப்பது நன்று அதை சொன்னாருங்க. 2 திருக்குறள் மட்டும் சொன்னார். சரி, நம்ம மாடு ஆடெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சி வெளியே வந்தோம். நம்ம பின்னாடி இவங்களும் வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எங்கேயுமே சைலண்ட்டாகவே இருக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாடு மேயிற மாடு பூச்சி இழுத்துக்குன்னு, மேயிற ஆடை பூச்சி இழுத்துக்குன்னு, அதை அடிச்சுக்கின்னு அவங்களுக்கு அதே வேலை தான். சரி, ஒரு தம்பி நுங்குன்னு கேட்ட வச்சு அவங்க அப்பா மரம் ஏறி வெட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏறி மரத்து மேலே ஏறி தள்ளினாங்க. சின்னவர் சாப்பிட்றாருன்ற வச்சு நம்ம போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வா நானே மரம் ஏறுறேன்னு சொல்லிட்டு அவங்களே மரம் ஏறி வெட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டு மூஞ்செல்லாம் கழுவிக்கணும். வந்த உடனே பாருங்கள் மறுபடியும் தண்ணியில் ஆட்டம். இதை விட்டால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க. இவருக்கு எப்போ பாரு அழுவுறது கோவப்படுறது இதாங்க வேலை. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்க சேட்டை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதை மறக்காத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய்.